ம். யாரை யாரை கேட்பேனும் அப்பொருள் கா மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை காண்பது. ஆயினும். ம். முகம் தெரிதா பாருங்க. என் முகம் தெரிதா பாருங்க. ம். அப்படியே பின்னாடி வைங்க கொஞ்சம். காலையில எப்படி இருக்கு? கால் எப்படி இருக்கு? நான் இன்னைக்கு எழுந்திருக்கிறப்போ 2 முட்டி மட்டும் கொஞ்சம் இறுக்கமா இருந்தது ஐயா. பாதம் கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு. அந்த உணர்வு இல்ல. ம். முட்டி மட்டும் கொஞ்சம் 2ம் ஒரு டைட்டா இருக்கிற மாரி ம். இருந்தது. இடுப்பு வலி வேற எங்கெங்க ம். வலி இருக்கு? வேற எங்கேயும் இல்ல ஐயா. பாதம் மட்டும் அந்த முட்டியும் தான். முந்தியெல்லாம் எல்லா கொஞ்சம் பக்கம் வலி. வலி இருந்திருக்குமே, எல்லா பக்கம் கடுமையான வலி ஆமாமா. இருந்திருக்குமே. ஃபுல்லா வலி. கை எதுவும் இடுப்பு எதுவும் அசைக்க முடியாத மெதுவா இது பண்ணுவேன். நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட நம்ம உடம்புல மட்டும் ம். 216 ஏறத்தாழ 216 எலும்பு. 216 மூட்டு. எலும்புகள் இருக்குது. எல்லா எலும்புகள். இடத்துலயும் வலி இருக்கு. ஆமா, இது ம். அதாவது ம். உங்க கையே ம். வந்து எப்படி இருக்கு பாருங்க, கோணப்புளிங்காயிட்டு இருக்குது ம். பாருங்க, கையே ம். இத கோணப்புளிங்காயிட்டு இருக்கு. பாருங்க. ரொம்ப இத பாருங்க. கொடூரமானது. முட்ட முட்டையா ஆமா. இருக்கும். இப்ப கை இந்த நல்லா லெஃப்ட் இப்ப சைடுல இந்த பாருங்க. இப்ப கையை நல்லா இது விரிச்சு விரிச்சு பாருங்க. மூட முடியுதா? விரிச்சு விரிச்சு அதெல்லாம் மூடுங்க. மூட முடியுதுய்யா. அதெல்லாம் மூடுறேன். இந்த விரல பாருங்க. இந்த ஆ பெரு விரல் தான் இடது பக்கத்துல பெரு விரல் மட்டும் தான் ரொம்ப கோணையா இருக்கும். இதெல்லாம் கொடூர நோய். இதெல்லாம் வந்து கொடூரமான நோய். கொடூர நோய். முடக்குவாதத்துக்கு இதுதான் அறிகுறியாம். மெயின் இது ஆமா. இந்த விரல் ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவுமே எடுக்க முடியாது. எதுவுமே எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. அதான் முடக்குவாதம்ன்றாங்க. அவ்வளவுதான். இது முடங்கிடும். மாறினது. ம். இப்ப அது சரியாயிட்டு வருது. இப்ப இந்த கையில புடிச்சு தூக்க முடியும். ஆ கையில புடிச்சு. ரொம்ப ம். ரொம்ப நேரம் ஃபோன புடிச்சிட்டு இருக்கேன்னா, பிடிக்க முடியாது முன்ன. கீழ ஆ வச்சுருவேன் நானு. ஆ. நீங்க ஒரு ஆண்டு மாணவரா சேர்ந்துக்குங்க. புரியுதா? ம். சரிங்க ஐயா. ஆமா. ஒரு ஆண்டு மாணவரா சேர்ந்துக்குங்க. அதுதான் நல்லது. அப்ப ஒரு ஆண்டு நீங்க பயிற்சி குடுத்துடலாம். ம். ம், ம், ஆமா. ம், அதுல சேர்ந்துக்குங்க. ஆமா. ம். ஆமா. பாருங்க, சரிங்க பாண்டிச்சேரி ஐயா. அறவாளி ஒரு ஆண்டு. இன்னொரு புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க. பிறைநுதல்னு ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க பாண்டிச்சேரி. என்ன அறவாளி? ம், ம், ம். ஐயா பாண்டிச்சேரி. என்னையோட நான் ஐயா பாண்டிச்சேரியில சரி இருந்து நீர் ஐயா. நல்லது. பாண்டிச்சேரியில இருந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா? பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க. பிறைநுதல் அப்படி ஒருத்தர். நன்றி நன்றி ஐயா. பாண்டிச்சேரி அறவாளியில் தான் பேசுறேன். பழனிவேல் இருக்கிறீங்களா? இல்ல. அறவாளி அந்த கையில விளக்கு வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. அந்த மின்காந்த விளக்கு, புரோட்டோ மின்காந்த விளக்கு வச்சிருக்கிறீங்களா கையில செஞ்சது? என் பதிலே இல்லை. பாண்டிச்சேரி. அந்த கீதாமா கையில அந்த விளக்கு வச்சிருந்தா காட்டுங்க. அங்க இருக்குய்யா. மதியம் காட்டுறேன் ஐயா. பையன் சொல்லிட்டு போனான். அந்த விளக்கு டேபிள் காட்டுங்க. மேல இருக்கு. இங்க பாருங்க, கையில விளக்கு வச்சிருக்காரு பாருங்க, எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. ஆ, ஆ, தண்ணியில அதான் போட்டுருங்க, மதியம். தண்ணியில போட்டுருங்க. சின்ன கோவை டப்பா எடுத்து தண்ணியில போட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன டப்பா எடுத்து சரி தண்ணியில போடு. இதெல்லாம் அவங்ககிட்ட போய் காட்டுங்க. யார்கிட்ட போய் காட்டுங்க? வாய்ப்பு இருக்கிறப்ப விளக்க அங்க போய் எல்லா எலக்ட்ரிசிட்டியும் தண்ணியில போட்டா செத்து போயிடும். நான் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிசிட்டி இது எலக்ட்ரிசிட்டியே கிடையாதுன்னு சொல்லிடுங்க. எலக்ட்ரிசிட்டியா இருந்தா தான் தண்ணியில போட்டு ஆள சாவடிக்கும், தண்ணியில செத்து போயிடும். புரியுதுங்களா? தண்ணிக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் ஆகவே ஆகாது. என்னது? தண்ணிக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகாது. ஏன்னா தண்ணீர் வந்து எலக்ட்ரிசிட்டியை விரும்புறது இல்ல. தண்ணீர் எலக்ட்ரிசிட்டியை விரும்புறது இல்ல. ஆனால் இது எப்படி விரும்புதுன்னா, இது எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இது எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. அப்ப எப்படி எரியுது? இது வந்து ஒண்ணும் இல்ல. நியூட்ரானை அடிப்படை வச்சு இயங்குது. நியூட்ரான், புரோட்டான். இதுக்கு பேரு நியூட்ரா மேக்னெட்னு பேருக்கு. நியூட்ரா மேக்னெட். அதை எலக்ட்ரோ மேக்னெட் வந்து இயற்கை விரும்புறது இல்லை, அதனால எல்லாத்தையும் சாவடிக்குது. இது நியூட்ரா மேக்னெட், அது புரோட்டோ மேக்னெட், ரெண்டும் சேர்ந்து செய்யறது நியூட்ரோ. யார கேட்டா நியூட்ரா மேக்னெட்னு சொல்லுங்க. என்னது? நியூட்ரோ மேக்னெட். இந்த உலகத்துல இரியன் கண்டுபிடித்தாரு சொல்லுங்க. இருக்குது. ஆனால் அது எலக்ட்ரோ மேக்னெட் தனியா இருக்குது. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்குது 2 மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கேன். நியூட்ரோ மேக்னெட், புரோட்டோ மேக்னெட். நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்துதான் உயிரவே இயக்குது. அதைத்தான் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். இதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆரோக்கியமான உணவு இதுன்னு சொல்லி யாரும் வகைப்படுத்தவே கிடையாது. அப்படி சாப்பிட்டா நோய் வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன் ஏதோ ஒன்று சொல்றான். சரி, அப்படி சாப்பிட்றவங்களும் செத்து தானே போறான். நோய்வாய் சாவறது என்பது வேறு. நோய்வாய்ப்பட்டு சாப்பிட நீங்க வந்து
நீங்க கீதா கீதா இருக்காரு, அரவாடி இருக்காரு, பழனிவேல் இருக்கு, நான் இருக்கேன். சரி, நானும் எல்லாரும் மேல தின்னுட்டு இருந்தேன். மாவு, கொழுப்பு, புரதம். அப்புறம் எங்க நோய் வருது? அப்ப அது உண்மையான ஆரோக்கியம் கிடையாது. உண்மையான ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா உடம்பு தானா தயாரிக்கிறதை வைத்துக் கொண்டுதான் உயிர் வாழுது. இது வந்து இந்த அந்த அறிவுட்ட முண்டங்களுக்கு தெரியல. எந்த முண்டங்களுக்கு தெரியல? இந்த பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு தெரியல. பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு தெரியல. சரி, இப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இப்போ அந்த இது இந்த பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் புதுசா சேர்ந்துருக்கிறாங்க. கூப்பிட்டு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. அவங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வேலை செய்யறாங்க. என்னங்க அரவாளி? ம், ம். அரவாளி இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க ஐயா. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. அது எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்குது? காலாப்பேட்டை ஐயா. ஆ, 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 அந்த அங்க அங்க இருக்கணும். யாராவது உங்களுக்கு தெரியுமா? சார் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. அதுல ஒருத்தர் பிசிக்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் பிடிங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ். அப்ப இல்ல, எனக்கு தொடர்ந்து டியூட்டி ஐயா, அதனால போக முடியல. நான் இப்போ நீங்க சொன்ன அன்னைக்கு போய் விசாரிக்கலாம்னு பார்த்தேன். அப்ப டியூட்டி மாறி மாறி வருது. அப்புறம் சாயந்தரம் இப்போ திரும்ப பரவாயில்ல பரவாயில்ல சாயந்தரம் பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை வருமா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வருமா? ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டாங்க ஐயா அங்க. சும்மா போங்க. முதல்ல ஒரு கனெக்டுக்கு போங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கனெக்டிவிட்டிக்கு போங்க. யாராவது ஃபோன் நம்பர் பிடிச்சி, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பிடிச்சி, நீங்க செஞ்சிருக்கிற இதை அனுப்பிச்சு விடுங்க. நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அதை அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க சரிங்க. சும்மா அவங்களுக்கு கருத்துக்கு அந்த அம்மாட்ட கூட சொல்லியிருக்கேன், அவங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் அல்லது ஐயா. அதாவது ரொம்ப சிம்பிள் ஐயா. ஒன்றும் ரொம்ப வேலையே இல்லை, ஒன்றும் இல்லை. சில வேலை ரொம்ப சிம்பிள். நைட் லேம்ப் தான் ஐயா. நைட்ல வச்சு அதான் படுத்துக்கிறேன் ஐயா. நைட்ல எப்படி எரியுது பாருங்க. என்ன வாங்குது பாருங்க. ஆமாங்க. இதே இப்ப நீங்க செஞ்சு கிட்டத்தட்ட 4 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. இதே வந்து சாதாரண நீங்க போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த பேட்டரி சூடாகி செத்து போயிருக்குங்க. பேட்டரி சூடாகி பீஸ் போயிரு, செத்து போயிரு. பல்பு பீஸ் போயிருக்கும், பேட்டரியும் போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த பல்பே அது எவ்வளவு மைக்ரோ. அதாவது ஒரு எல்இடி என்பது ரொம்ப மைக்ரோ, ரொம்ப மென்மையான ஒளி தான் உள்ள போகணும். மென்மையான ஒளி தான் உள்ள போகணும். அது 24 மணி நேரம் எரியுது. நான் சொல்றதுங்க 150 நாள், 200 நாள், 2000 ஆண்டு கூட எரியும். அப்படின்னா எவ்வளவு ஒரு கண்ட்ரோலா. அதாவது இந்த கிராஃபைட் என்கிறது இயற்கை தாய் கண்டுபிடிச்சு கொடுத்ததுங்க. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக வைரத்துக்கு அடுத்தபடியாக. வைரம் வேலை கட்டுறது. ஆனால் இந்த கிராஃபைட் வந்து நம்ம உடம்புல கிராஃபைட் இருக்குது. அதனால இந்த கிராஃபைட் வந்து தன்னைத்தானே சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே போகுங்க. சூழலுக்கு தகுந்த மாதிரி இது பேர் எலக்ட்ரானிக், அதாவது எவல்யூஷன் சேஞ்சஸ் பேருங்க. எவல்யூஷன் சேஞ்ச். இது என்ன ஆச்சரியமா இருக்குங்க. அதாவது ஒரு கிராஃபைட் வந்து எவல்யூஷன் சேஞ்சஸ் தன்னை மாத்திட்டு போகுதுங்கிறது எனக்கு புதிய கண்டுபிடிப்பு. இன்னைக்கு அலாரம் 5:30. அதாவது இந்த கிராஃபைட் தண்ணியில போட்டாலே எரியும், நெருப்புல வச்சா எரியும், 0 பனியில வச்சா எரியும், விண்வெளியில வச்சாலும் எரியும், எதுல வச்சாலும் எரியும். இதுதான் அற்புதமான கண்டுபிடிப்பு. எங்க 5 மணிக்கு கூப்பிட்டு பார்த்தனே பிறையினுதல். உங்களுக்கு பிறையினுதலை கூப்பிட்டு பார்த்தனே. பிறையினுதல் எங்க போயிட்டீங்க? சரி, பிறையினுதல் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக பிறையினுதல் வந்திருக்காங்க. இவங்க இந்த பல்கலைக்கழகத்துல, பாண்டி பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்க. சரி, கரகாரம் சத்தம் வருதுங்க, அப்படியே குறைச்சிக்கங்க. யாரு சத்தம் வருது? யாரு சத்தம் வருது? கீதாவை தான் நினைக்கிறேன். கீதா சத்தத்தை குறைச்சிங்க. இல்ல ஐயா, யாரும் ஒன்னும் எந்திரிக்கல. நான் மட்டும்தான் எழுந்திருக்கிறேன், யாரும் இல்ல. பிறநூல் பின்னாடி சத்தம் இருக்க மாட்டேன், அதை குறைச்சிக்கங்க. காத்தாடியை தான் கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுக்கலாம். அந்த பயிற்சி தொடங்கிருங்க. பிறநூல் அந்த இதை இந்த பயிற்சி தொடங்கிக்குங்க. அந்த இருக்கிறீங்களா? பிறநூல் இருக்கிறீங்களா? அந்த காலை எழுந்திரிச்சுன்னு பழம் விளக்கிட்டீங்களா? எல்லாம் விளக்கிட்டீங்களா? விளக்கிட்டு அதை தொடங்கிருங்க. இன்னைக்கு இப்போ முடிச்சுட்டுக்காக தொடங்கலாம். இனிமேல் காலை எழுந்திரிச்சு பழம் விளக்கிட்டு உங்களுக்கு 5 to 5:30 வந்துடணுங்க. 5 to 5:30 சரியான நேரம் பாருங்க. இவங்களா இன்னைக்கு கூப்பிட்டதே கிடையாது, வந்துட்டாங்க பாருங்க. 5 to 5 உங்களுக்காக தான் கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க. இவங்க கடுமையான வலி, இப்போ கடுமையான ரொமாட்டிக்ஸ் பாருங்க. அவங்கள மூஞ்சி காட்டுமா கீதா? அந்த பிறநூல் அவங்க பார்க்கட்டாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுங்க அவங்க. அந்த கையை அப்படி விரிச்சு காட்டுங்க. கையை விரிச்சு காட்டுங்க. ரொமாட்டிக்ஸ். இது வந்து எப்படின்னா இந்த சதையெல்லாம் ஒரே மாதிரி வரணுங்க. இப்போ என்ற சதை மாதிரி வரணும். பாருங்க எப்படி முருகி கிடக்குது பாருங்க. இந்த பாருங்க, இந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. வீக்கமெல்லாம்
குறைஞ்சிட்டு வருது. குறைஞ்சிட்டு. ம் இந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ கை பிடிச்சி நிக்கிறீங்க பாரு, அதாவது நீங்க கையில ம். இருக்கிற கையில இருக்கிற கைபேசியை வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கையில வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து 10 நாளைக்கு கொண்டு சாத்தியமே இல்லை. 10 நாளைக்கு முன்னாடி சாத்தியம். சாத்தியமே இல்ல. 13 வருஷமா நீங்க இந்த மாதிரி இருந்தா இப்ப இது அப்படியே லூப்ரிகேட்டிங் ஆயிடும், வலுவலுப்பு ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் இதை அதாவது ருமேட்டிக் ஆமாங்க. ஆர்த்தடிசி வந்து ருமேட்டிக் இதுக்கு பேரு பேரலைசேஷன் சொல்லுவாங்க, ருமேட்டிக்னு ம். சொல்லுவாங்க, என்னென்னமோ ஏஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ இருக்கு. ம். அது வாதத்துல மட்டும் 84 இருக்கு. வாதத்துல மட்டும் 84 இருக்கு. தமிழர்கள் சித்தர்கள், சித்த மருத்துவத்தில் வாதம் 84, அப்புறம் வந்து அஹ், பித்தம் 96, சளி 108 அப்படி என்னமோ சொல்லுவாங்க. அப்ப 86, 96, 108 எப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும். ஆனால் இது வந்து வேற ஒண்ணுமே இல்லை. 3 தான் இருக்கு. அதாவது உயிராற்றல், விட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விட்டல் ஃபோர்ஸ் உயிராற்றல், அப்புறம் உடம்பு ம். ஆற்றல், அப்புறம் 3வது கழிவு ஆற்றல். கழிவு 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 ஆற்றல். இந்த கழிவு ஆற்றல் ம். என்ன பண்ணுதுன்னா நோயை உண்டாக்கு. கழிவுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும் இல்லையா? ம். கழிவுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. எல்லாத்துக்கும் ம். ஆற்றல் கழிவுக்கு உண்டு. கழிவு ஆற்றல் உங்க உடம்புல கழிவு சேர்ந்தங்காட்டி உங்களுக்கு நோய் வந்துருச்சு. ம். அப்படித்தானே அறிவாளி? ஆமாங்க ஐயா. கழிவு ஆமா ஐயா, கழிவுக்கு பவர் அதிகம் ஐயா. ம். கழிவுக்கு பவர் அதிகம். அதுதான் கொடூர நோய்களை உண்டாக்குகிறது. அதான் எழுதியிருப்பார். ம். அந்த நாம் சாப்பிடுகின்ற உணவு உள்ளேயே தங்கி அழுகி வெளியேறுவதற்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நோயாக மாறிவிடுகிறது. சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன ஆகுது? ம். உடம்பு போராடி பார்க்குது. உடம்பு வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணுது. உடம்பு வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணுகிறது. வெளியேற்ற அதை முயற்சி தீர்க்க பண்ணுது. முடியாத பொழுது என்னவா மாறுது? இப்ப குப்பை சேர்ந்துட்டே இருந்ததுன்னா நாரி போதே இல்லையா? குப்பை ம். பாருங்க, குப்பை தான் பெரிய உலகத்துல கொடூர பிரச்சனை. குப்பை பிரச்சனை தான். இந்த குப்பையை ஒழிக்கவே ம். முடியாது. எவன் ஒருத்தன் உணவு பழக்கத்தை நிறுத்துகிறானோ, அல்லது ம். உணவு பழக்கத்தை எவன் ஒருவன் குறைத்துக் கொள்கிறானோ, அப்பொழுதுதான் ம். இந்த நீரும் நிலமும் காற்றும், நீர் நிலம் காற்று இந்த 3ம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா நாசமா போறோம். அதனாலதான் நம்ம எங்க போறோம் இனி? அவ்வளவுதான், யாரும் காப்பாற்ற முடியாதுங்க ஐயா. ம். இந்த நீரையும் நிலத்தையும் பாருங்க. பசங்க போராடுறானுங்க. இங்க டெல்லியில 10 லட்சம் பேர் போராடுறாங்க. காட்டு மிராண்டிகள் மாதிரி அடிச்சு கொள்றான் பாருங்க. யாருங்க? பிரிட்டிஷ்காரன் காலத்துல இப்படி கிடையாது. பிரிட்டிஷ்காரன் காலத்து ஒரு பள்ளிக்கூட மாணவன் தன் பிரச்சனை என்னன்னு பிரச்சனைக்காக போராடுகிறான். அவனை கொடூரமா காவல் நாய்களை வச்சு கொள்றானுங்களே. இந்த உச்சநீதிமன்றம் மானங்கெட்ட உச்சநீதிமன்றம் நாங்களும் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்றான் பாரு. கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்றான்னா டெல்லியில அவன் முதல்ல பாருங்க, மாணவர் பிரச்சனையை கேட்காம நான் கண்டு கொள்ள மாட்டேன், எனக்கு நேரமே இல்லைன்னு சொன்னா என்ன அக்குறுமம் பாருங்க. தீவிரவாதிக்கும் கொலை பண்றவனுக்கும் விபச்சாரம் பண்றவனுக்கும் ராத்திரி 12 மணிக்கு கோர்ட்டு திறந்து வழக்கு நடத்துறீங்க. ஒரு 10 லட்சம் பேர் போராடிட்டு இருக்கிறான். உன்னுடைய அந்த மானங்கட்டம் தலைமை அமைச்சருடைய பேரனுக்கும் அவன் போராடிட்டு இருக்கிறான். அந்த மானங்கட்டம் நீதிபதியினுடைய பிள்ளைக்காக அவன் போராடிட்டு இருக்கிறான். சிக்கல் இழந்து கேட்கறத விட்டு போட்டு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றான் பாரு. சந்திரகாந்தா மயிருக்காந்தா அவன் சொல்லித்தான் இந்த பிரச்சனையே வந்தது. அவன் எல்லாம் வேலையற்றவர்கள் வந்து கேவலமான பூச்சிகள் சொல்லி போய் கடைசியில மாட்டிட்டு முடிக்கிறான் பாரு. அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப இந்த கல்வி முறையே தவறு. இந்த மதிப்பெண் கல்வி முறை, செய்முறை கல்வி வந்ததுன்னா எல்லாம் அடங்கிடுவானுங்க. இவனெல்லாம் ம். பாருங்க, சொகுசு வாழ்க்கை வாழ. இதுக்கு உச்சநீதிமன்றம் இவனுக்குலாம் ஒரு பதவி. என்ன பிரச்சனை? இந்நேரம் பிரிட்டிஷ்காரா இருந்தா இறங்கி வந்திருப்பான். இறங்கி வந்து சமரசத்துக்கு வந்து சரி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சரி பண்ணிட்டு போயிருப்பான். இன்னைக்கு பாருங்க எல்லாம் மானம் கட்டவனுக்கு. இதுதான் இயற்கையினுடைய தன்மை, பிசாசு நிலை. எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சுங்க உள்ள வந்து கொடூரமான அந்த அந்த என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, மாயைன்னு சொல்லுவாங்க. மாயை, அப்புறம் வந்து அதிகாரம், அப்புறம் வந்து அகங்காரம். இவனுக்கு என்னடா சொல்றது? நான் என்னடா கேட்கறது? என்னடா எத்தனை பேர் அந்த குழந்தைகள் 22 வயசு பொண்ணுங்களை போட்டு அடிக்கிறானுங்க, 24 வயசு பையனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த தடியில வந்து முள்ளு பறிச்சு இருக்கானுங்க. தடியில தளவுல ஆணியை பதிச்சுட்டு வந்து அடிக்கிறானுங்க பாருங்க. இது இன்னும் ரொம்ப கொடூரமானது. அமெரிக்காவில தடை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு துப்பாக்கி சுட்டோம்னா ரப்பர் குண்டு போய் பாய்ந்ததுங்க. அதெல்லாம் அடிக்கவே கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க. உலகத்துல யாரும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் இங்க எப்படி அது பயன்படுத்துறாங்க? எல்லாம் இந்த ராணுவம் பயன்படுத்துது. கொடூரம் இதெல்லாம். இந்த இந்த காட்டு மிராண்டிகள் இருக்கிறவருக்கு இப்படித்தான் இருக்கும். ஒரு அகிம்சையில போராடுறான்னா
அந்த 21 நாள் வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குண்டர்கள் எல்லாம் சராசரியா நடக்குது. சினிமால காட்டுறான் இல்லைங்க, அதேதான் இங்கேயும் நடக்குது. கேட்டா ஒண்ணும் தெரியலைங்கிறாங்க. நீதிமன்றம் ஒண்ணும் தெரியல பாரு, கவலைப்படாம இருக்குது பாருங்களேன். அதனால சொகுசா கார்ல போயிட்டு எல்லாத்துக்கும் மரணம் உண்டுங்க, எல்லாத்துக்கும் நோய் உண்டு, எப்படி வேணாலும் சிதைப்பாங்க. இந்த கோபம் நீதிமன்றத்துல திரும்ப என்னங்க, புரட்சிக்கு வந்து நீங்க வந்து அவனை அடிச்சான் புரட்சின்னு வருகின்ற பொழுது எந்த இது சண்டையில வந்து எந்த அழகும் இருக்காது. சண்டையில வந்து இப்ப சண்டையில சண்டை போடுறாங்கன்னா சொல்லுவாங்க, சண்டை சண்டையில என்ன சிங்காரம் கிடக்குங்கிற மாதிரி. அந்த மாதிரி சண்டை வந்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த சிங்காரம் இருக்காது, அங்க நீதிமன்றமே இருக்காது. மக்கள் அமைதியா இருக்கணும்னா இறங்கி வரணும். அவன் அகிம்சையில போராடுறான், உட்கார்ந்த இடையில போராடுறான்னா அவனை கொண்டு அடிக்கிறது கொள்றது இதெல்லாம் காட்டு மிராண்டிகள். பிரிட்டிஷ்காரன் செய்யாத வேலையெல்லாம் இந்த மத்திய அரசாங்கம் செய்யுது. இந்த அரசாங்கம்னாவே மக்களுக்கு எதிரானது தான். என்னன்னு இறங்கி வரணும். ஒரு தனி மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்காக தேடுறான். ஒரு தனி மனித பிரச்சனையை வந்து சமூக பிரச்சனையாக பார்க்கணும், சமூக பிரச்சனையை தனி மனித பிரச்சனையா பார்க்கணும். அதுதான் எங்க விஷயமே. சரி, கவனிக்கிறீங்களா பிரேணுதல்? ம். முதல் பாடம் நீங்க இந்த முதல் பாடத்துல டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைகிறது என்று எதிர்பார்க்கப்படும். பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின வளர்ச்சி எடுத்து பக்கம் வந்து 31 பக்கம் 31 கையில் வச்சிருக்கிறீங்களா? உயிரினத்தின் பெயர், அதனுடைய செயல்கள், அதனுடைய இனப்பெருக்க நிலை, எண் 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கு. இதைத்தான் நம்ம இந்த நோக்கித்தான் இந்த பரிணாமம் இருக்கிறது. இது டார்வின் கொள்கை அடிப்படையாக கொண்டது. டார்வின் கொள்கைன்னா வேற ஒன்றும் இல்லை, பரிணாம வளர்ச்சி கொள்கை. பரிணாம வளர்ச்சியை வந்து நிரூபிக்க முடியாது, ஆனால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒட்டகம் தான் ஒட்டகச்சிவிங்கியா மாறுச்சு, அதுதான் உண்மை. ஆனால் எப்படி மாறுச்சுன்னா அதுக்கான அடையாளங்கள் இல்லை. அதை தொடர்ந்து முயற்சி செய்வதனால் ஒட்டகம் என்னவாக மாறுச்சு? ஒட்டகம் என்னவா? இடையில ப்ரூஃப் இருக்கா? இல்ல. ஆனால் முயற்சி பண்ணி இதுக்கு வந்து பல கோடி ஆண்டாயிருக்கு. இதுதான் டார்வின் சொன்னார். இந்த கண்டுபிடிப்பு கிடையாதையா, இது படைப்பு கிடையாது, சொந்த முயற்சியால் அது முன்னேறியது. இது ஒட்டகம் கீழே இருக்கிற புற்களை தின்னுச்சு, கொஞ்சம் உயரமான இருக்கிற புற்களை தின்னுச்சு. ஆனால் போட்டி போடுகின்ற பொழுது போட்டி வருது, அங்க ஒரு 10 ஒட்டகம் போகுது, அது வளர்த்தியான உயரமான விலங்குதான். அந்த ஒட்டகம் போய் தனக்கான உயரத்துல இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிடு. சில ஒட்டகங்களுக்கு வந்து என்ன கிடைக்கல, அந்த புல்லு கிடைக்கல. அது என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து அந்த கிடைக்காத ஒட்டகங்கள் என்ன பண்ணுச்சுன்னா தொடர்ந்து முயற்சி செய்கின்ற கூட அந்த கழுத்து நீண்டு விட்டது. இதுதான் கண்டுபிடிப்பு. அப்ப அந்த 10ல் 8 ஒட்டகமா இருக்குது. எது முயற்சி பண்ணுச்சோ அது என்னவா மாறுது? ஒட்டக சிவங்கியா மாறுச்சு. அதுதான் நாமம். ஆக பரிணாம வளர்ச்சியில் உடம்பு இப்ப பாருங்க, காற்றுல வந்து நைட்ரஜன் ஒரு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. காற்றுல நைட்ரஜன் சக்தி கிடையாது, மன்னிக்கவும், நீர்ல காத்துல வந்து 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கு. சரி, அது. ஆனால் தண்ணிக்குள்ள 0.005 விழுக்காடு தான் நைட்ரஜன் இருக்குது. ஆனால் கடற்கரை கோடிக்கணக்கான மரம் இருக்குது, கடலுக்குள்ள கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. எப்படி பாருங்க, அதான் உயிர் தன்னை தயாரித்துக் கொள்ளும், உயிர் எண்ணை சுதாரித்துக் கொள்ளும். அது பரிணாமம் தந்தவர் உடலையே மாற்றிக்கும். அதே ஒரு செடி தண்ணிக்குள்ள இருந்தா நினைச்சு பார்க்க முடியாத, அதாவது 0.005 விழுக்காடு இருக்கிற நைட்ரஜன் எடுத்துக்கொள்கிறது. காத்துல 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்குது. காத்துல அப்படி பாத்தீங்கன்னா பூமியில எப்படியெல்லாம் தாவரம் விளையுதோ அதே மாதிரி பச்சையா அங்க எதுல வாழுது? தண்ணிக்குள்ளே வாழுதுன்னா அது தன்னை தகவித்துக் கொள்கிறது. புரிந்து கொள்ள முடியாத ரகசியம். அதுதான் வந்து இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற நியூட்ரா புரோட்டா மின்சாரம், நியூட்ரா காந்தம், புரோட்டா காந்தம். இந்த நியூட்ரா காந்தம், புரோட்டா காந்தம் நான் கண்டுபிடிச்சது தான். அது இயற்கையில் இருக்குது. அது இந்த மாதிரி இந்த கார்பன் மாறுகின்ற பொழுது தன்னை மின்சாரமாக மாற்றிக்கொள்கிறது. மின்சாரமே இது கிடையாது, இதுக்கு மின்சாரமே கிடையாது. இது ஒரு ஒளி சக்தி, அவ்வளவுதான். உடனே மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி சொல்லி நம்ம 300 ஆண்டு வளர்ந்துருக்கிறோம். இனிமேல் புரோட்டோசிட்டி அல்லது நியூட்ராசிட்டி தான். இந்த புரோட்டோசிட்டி, இந்த நியூட்ராசிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தங்கிட்ட இருக்கிற புரோட்டானை வெளியே தள்ளிக்கொண்டு வெளியே இருக்க நியூட்ரானை உறிஞ்சிக்கிறதுங்கிறத நான் என்னுடைய கண்டுபிடிப்பு. என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, கிராஃபைட் வந்து நியூட்ரானை உறிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, கிராஃபைட்
புரோட்டானை வெளியே தள்ளிவிட்டு நியூட்ரானை உறிஞ்சி கொள்கிறது. உள்ள போயிட்டு வெளியே வருது, நான் கண்டுபிடிச்சது. இதனாலதான் இதை தண்ணியில போட்டா எரியும். ஒரு 10 ரூபா செலவுல கண்டுபிடிச்சேன். எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மண்டையில சரியான அடி. மண்டையில இது வரைக்கும் உலகத்துல யாருமே 3வது விசையான நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை பயன்படுத்தி எவனும் மின்சாரம் எடுத்தது கிடையாது. நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 லட்சம் நோபல் பரிசு கொடுக்கலாம். ஆனால் இதுதான் மலிவானது. நோபல் பரிசுல ஒரு புடலங்காய் நான் கண்டுபிடிச்சாச்சு இது. அதனால இதுதான் உலகத்தை ஆள போகுது. இது உள்ள பாத்தீங்கன்னா கையில 2 பேட்டரி வச்சிருக்கேன். எவரடி செல் பேட்டரி வச்சிருக்கேன், டீரோ செல் பேட்டரி வச்சிருக்கேன். இதற்கும் இந்த மின்சாரத்துக்கு சம்மந்தமே இல்லை. இது ஒரு ஊடகம் மாதிரி வச்சிருக்கிறேன். உயரம் தாண்டுகின்ற பொழுது ஒரு பசங்க குச்சி வச்சிருப்பாங்க. நீளம் தாண்டும் பொழுது பின்னாண்ட ஓடி வந்து செங்கடு குதிப்பாங்க. மெல்ல தாண்டினா 2 அடி தாண்டுவான். பின்னாண்ட ஓடி வந்து தாண்டினா 15 அடி தாண்டுவான். அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற வேதியியல் பொருள் என்னவா வேதியியல் பொருள் அணுப்பொருளாக மாறி விடுகிறது. கெமிக்கல் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்ஷனா மாறுது. இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷனை மாறி இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறான். வேகத்தை கட்டுப்படுத்தி தொடர்ந்து ஒரு விளக்கு எரியுது. எந்த சூடும் இல்லை. தொடர்ந்து ஒரு விளக்கு எரிஞ்சா சூடாயிரும். பேட்டரி செத்து போயிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் மீறி போனா 1 நாள் எரியலாம். அதுக்குள்ள பேட்டரி ஹீட் ஆகி உள்ள உராய்வு பேட்டரி வெந்து போயிடும். பல்ப் ஃபீஸ் போயிடும். அதான் அடிப்படை. ஆனால் இங்க பாருங்க, 80 நாள் 90 தண்ணிக்களை போட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற இதுதான் இயற்கையின் ரகசியம். அதனால இதுதான் வரப்போகுது. இது 20 கிராம் தான். ஆனா இது 20 கிலோல செஞ்சோம்னா ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சராசரி ஒரு வீட்டுக்கு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 24 யூனிட் இருந்து அது ஆரோக்கியமானது இல்லையா? ஆனால் இது 72 யூனிட் கொண்டு வரலாம். ஒரு நாளைக்கு 72 யூனிட், ஒரு மணி நேரத்துக்கு 3 கிலோவாட், 72 கிலோவாட் மின்சாரத்தை இது உற்பத்தி பண்ணும். 72,000 உற்பத்தி பண்ணலாம், 72 லட்சத்தை உற்பத்தி பண்ணலாம். அளவுதான் காரணம். ஆக இது சோதனைக்காக ஒரு புரோட்டோடைப், அதாவது ஒரு சாம்பிள், உலகத்தை திருத்தி பார்ப்பதற்காகவும் உலகத்தை திருத்துவதற்காகவும் விஞ்ஞானிகள் மண்டைக்கு வேலை கொடுப்பதற்காகவும் நான் கடந்த ஜனவரி மாதம் கண்டுபிடிச்சது. இன்னும் யாரும் இதை மாற்றவே முடியாது. அதான் எல்லா பசங்களும் செய்ய சொல்லி என்னுடைய மாணவர்களும் செஞ்சுட்டாங்க பாருங்க. பழனிவேல் செஞ்சுட்டாரு, பாண்டிச்சேரி அறவேலை செஞ்சுட்டாரு, மூட்டு வலி நல்லாயிட்டு இருக்கு. அந்த கீதா வரைக்கும் நல்லாயிட்டு இருக்கு. இனிமேல் அவங்க வடிநீக்கம் கீதா முன்னேறுகின்ற கீதான்னு மாத்திக்க வேண்டியதுதான். அப்ப நிறைய பேர் செஞ்சுட்டாங்க இது. அதே மாதிரி பரமேஸ்வரி செஞ்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இதுல இருக்கிற கிராஃபைட்டும் நம்மளுடைய மனித இருக்கிற கிராஃபைட் ரெண்டும் ஒண்ணுதான். இது வெளியே இருக்கிற நியூட்ரானை உறிந்து கொள்கிறது. நம்ம உடம்பு என்னதுன்னா வெளியே இருக்கிற நியூட்ரானை உறிஞ்சிக்குது. காத்துல இருக்கிற நியூட்ரானை நம்ம உடம்பு உறிஞ்சிக்குது. இந்த கார்பனும் காட்டுல இருக்கிற நியூட்ரானை இந்த உறிந்து கொள்கிறது. எங்க நம்ப முடியுதா உங்களால? ஏன் உடம்பு உயிர் இயங்குது. உயிர் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற விதி இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தில் கிடையாது. உயிர் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று எந்த விஞ்ஞானி சொல்ல முடியாது. அதை செய்து காட்டுகின்ற போதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறோம். நான் ஏன் சாகல? ஒன்றும் இல்லை. இப்போ டெல்லியில சோனம் வாங்சு உயிரோட தான் இருக்காரு. எல்லா உயிர் உறுப்புகளும் சீராக இயங்குகின்றன. என்னையாச்சு 25 நாளா அவர் உணவு திடப்பொருள் எடுத்துக்கவே இல்லை. எங்க சாகல? எப்ப சாகாரு தெரியுங்களா? அது உள்ள இந்த மலச்சிக்கல் இருக்குது. அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீழே துவாரத்துக்கு மேல பெருங்குடல அந்த மலம் சேர்ந்திருக்கும். அந்த மலம் சேர்ந்து அவரை கொன்று விடும். அந்த கழிவு தான் அவரை கொல்லும். அந்த கழிவு எடுக்க இவங்களுக்கு தெரியாது. இந்த சோனம் வாங்சுக்கும் தெரியாது. இப்ப எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கும் தெரியாது. எம்பிபிஎஸ் முண்டங்க அதெல்லாம் அவனுக்கு அறிவே இல்லைங்க. அது வெள்ளைக்காரனுக்கு அறிவு இல்லாத மாதிரி இவனுக்கு வெள்ளைக்காரன் பாடத்துக்கு எவன் படிக்கிறானோ அவனுக்கெல்லாம் என்ன வேலை செய்யாது. அதுதான் வெள்ளைக்காரன் பாடத்தை அவனு புலன்களுக்கு வேலை கொடுக்குறவன். நம்ம புலன்களை தாண்டி புலனுக்கு எவன் வேலை கொடுக்குறான் அவன் எந்த காரணத்தையும் முன்னேற முடியாது. ஏன்னா புலன்கள் என்பது தனிப்பட்ட சொத்து. அந்த புலன்களை ஒழுங்கா பயன்படுத்துறவங்க தான். நீங்க ஆசையின் காரணமாக என்ன வேணும் பண்ணல, அப்பனை காப்பாத்துறது, அம்மாவை காப்பாத்துறது, தாத்தனை காப்பாத்துறது, இதெல்லாம் முட்டாள்தனமான கொள்கை. முதல்ல உன்னை காப்பாத்து தெரிஞ்சுக்கோ. முதல்ல எனக்கு என்னை காப்பாத்துறதுக்கு அறிவு இல்லாத போது நான் ஏன் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறேன்? இது ஒவ்வொரு மனிதன் தனி சொத்து. நியமம் என்று சொன்னால் தனி நியமத்தை இந்தியாவில் நியமே தெரியாது எவனுக்குமே. எந்த பூசாரியும் சரி நியமத்தை செய்யணும். நியமம் தெரியாதவன் நோயில தான் சாவான். நோய் வந்துட்டாவன் முட்டாள்னு அர்த்தம். நோய் வந்துட்டாவே அப்புறம் என்ன? எதற்கு அறிவு கொடுத்துருக்குது? அறிவு எல்லாத்துக்கும் எதுக்கும் கொடுத்துருக்கு? தன்னுடைய சிக்கலை தான் தீர்த்து கொள்ள வேண்டும். ஏன் எல்லாத்துக்கும் தனித்தனி மூலம் கொடுத்துருக்கிறது? இதனுடைய பயன்பாடு என்ன? பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு இருக்கிறது, காப்பிடிச்சு போடுறது, கல்யாணத்துக்கு போறது, கருமதி வீட்டுக்கு போறது, இதுதான் உன்னுடைய அறிவா? நானும் தான் பண்றேன். சரி, அதுவும் போயிட்டு வரேன். இப்ப போறேன். 1000 இளவை பார்த்தாச்சு, 1000 கருமாதி பார்த்தாச்சு, 1000 புள்ள பார்த்து பார்த்தாச்சு, 1000 வம்பு சண்டை பார்த்தாச்சு. எப்ப என்னைய நான் பாக்குறது?
இந்த இடம் எப்ப முடிச்சுக்கிறத நாம? அப்படியா எதுக்கு நமக்கு மூளை எதுக்கு? ஏன் அவங்களுக்கு மூளை இல்லை? ஐயோ அவங்க போயிடுவாங்க. பெரிய தாத்தானை பார்க்க தாத்தனுக்கு அறிவு இல்லையா? அம்மாவை பார்க்க போறோம், அம்மாவுக்கு அறிவு இல்லையா? பேரனை பார்க்க போறோம், பேரனுக்கு அறிவு இல்லையா? என்னடா கொடுமையா இருக்கு. ஏன்னா உங்களோட மூளை வச்சுதான் உலகமே இயங்குதா? அவனவனுக்கு சொந்த மூளை இருக்குதா இல்லை? இந்த மூளையினுடைய பயன்பாடு யாருமே சிந்திக்கவே இல்லை. இப்ப பாருங்க, நான் சாதாரண பியூசி படிச்சவன் 79ல, 78ல எஸ்எஸ்எல்சி படிச்சவன், 79ல பியூசி படிச்சவன். நான் எப்படிங்க அட்டாமிக் பிசிக்ஸ்ல நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்? நான் என்ன பிஹெச்டியா? நரம்பு அந்த உயருங்க எல்லா விஞ்ஞானிகளுக்கும் நரம்பு அக்க வச்சு கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரி 70க்கு மேற்பட கண்டுபிடிப்பு. கிராவிட்டியில மின்சார இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து எதுல கண்டுபிடிச்சிருக்கிறேன்? நியூக்ளியர் பிசிக்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கேன். நியூக்ளியர் பிசிக்ஸ் ஸ்ட்ராங் வீக் ஃபோர்ஸ்ல வீக் ஃபோர்ஸ் தான் நிறைய. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சாவடிக்கு தான் முடியும். இது நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் அது அணுக்கரு நடிந்த விசை. அணுக்கரு நடிந்த விசையை வைத்துக் கொண்டுதான் உலகம் உருப்படும். ஏன்னா இயற்கை என்பது எலக்ட்ரானை விரும்பவில்லை. நேச்சர் டஸ் நாட் லைக் த எலக்ட்ரான். நேச்சர் டஸ் நாட் லைக் த எலக்ட்ரான். நேச்சர் டஸ் நாட் லைக் த எலக்ட்ரான். நேச்சர் லைக்ஸ் ஓன்லி நியூட்ரான் அண்ட் புரோட்டான். இயற்கை நியூட்ரானையும் புரோட்டானை மட்டும்தான் விரும்புகிறது. அதனால நம்மளை சாவடிக்கிறது இல்லை, சாகவே மாட்டேங்குது. பாருங்களேன், சூடாகிறது இல்லை, பல்பு பீஸ் போகிறது இல்லை. என்ன ஆச்சு? என்ன வாங்குது அப்பா, வெளிச்சம் பாருங்க, கண்ணை பறிக்குது. ஆக இதைத்தான் நான் இந்த உடம்பாக மாற்றுகிறேன். என்னுடைய கண்டுபிடிப்பே இந்த கிராஃபைட்டும். கிராஃபைட் என்பது கார்பன். கிராஃபைட் எது பூமியிலிருந்து வெட்டி எடுக்கணும், அதுக்கு தனி சிறப்பு இருக்குது. வைரம், இன்னைக்கு காதுல வைரக்கடுக்குன்னு போடுறீங்களா, அது என்ன தெரியுமா? சுத்தமான கறி. சுத்தமான கறி. அதான் வந்து 1 கிராம் 1 கோடிக்கு போகுது. சுத்தமான கறி. வைரம் என்பது சுத்தமான கறி. வேற ஒன்று. அதனுடைய 2வது படைப்பு தான் இந்த கிராஃபைட். இந்த கிராஃபைட்டு மனித கிராஃபைட் ரெண்டும் ஒண்ணுதான். சரி, சொல்லி முடிக்க போறேன், நேரமாச்சு. ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் அதுக்கு பாத்தீங்கன்னா தொடுகின்ற உணர்ச்சி இருக்கும். இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்கும். 2வது புழுக்கள் முதலியன. தொடுதல் நகருதல். இனப்பெருக்க வேகம் கடுமையாக குறைந்து விடுகிறது. 3வது பல வகை பூச்சிகள். தொடுதல் நகர்தல் காணுதல். இனப்பெருக்க வேகம் மறுபடியும் வேகமாக குறைகிறது. அப்ப இனப்பெருக்க வேகம் குறைகிறது, அறிவு நிலை மேலோங்குகிறது. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்ப இங்கதான் அப்ப இயற்கை இங்கே சமமில்லை. இயற்கை இங்கே சமமில்லை. இனப்பெருக்க வேகம் குறைகிறது, அறிவினுடைய ஆற்றல் அதிகமாகிறது. அப்ப ஒன்று அதிகமாகின்ற பொழுது ஒன்று குறைகிறது. இதுதான் இயற்கை. அப்ப சமமே கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம் நீ நான், அது மன ரீதியாக சொல்லுவது. ஆனால் இயற்கை பொருள் ரீதியாக அங்கே சமமில்லை. பொருள் ரீதியாக சமமில்லை. ஏன் ஏழை பணக்காரன் ஏன் இருக்கிறான்? காரணம் இந்த வறுமை. காரணம் அந்த தவம் நோட்பதில்லை. ஏழை எப்படி இருக்கிறான்? தவம் பண்ணாம தவம் வாழ்க்கை வாழ்றேன். நான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறேன். நீங்க கொடுக்குற பணம் எனக்கு அப்படியே சும்மா கிடக்குது. நீங்க கொடுத்த பணம் எல்லாம் சும்மா என்கிட்ட கிடக்குது. யாருக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன்னா, அவன் கொடுத்தா தவறான பொருளை நேரடியாக கொடுங்க, அழிச்சிடுவான். பொருளை உற்பத்தி பண்றவன் தெரியணும். ஒரு காசோ பணமோ பொருளோ காயோ கனியோ உற்பத்தி பண்ண தெரிய வேண்டும். என்னது? உற்பத்தி பண்ணி தன்னை காப்பாற்று. முதல்ல தன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியணும். அதை விட்டு போட்டு இவன் தானம் பண்றானா? வெங்காயம், உன்னுடைய உடம்பு நீ காப்பாற்று. தானம் என்னத்தை கிழிக்கிற உனக்கு? தானம் பண்ணி அவன் தன்னை திருப்திக்கணும். எவனா இலவச சோறு போட்டு சாப்பிட்டு ஒருத்தன் தப்பிச்சிருக்கானா? இலவச சோறு தின்னுட்டு அவன் ஒருத்தன் தப்பிச்சிருக்கானா? அவனும் தப்பிச்சு அந்த பிச்சை எடுத்துட்டு கிடப்பான். எப்படா போட்டே இருப்பான்னு. இவன் போட்டே இருப்பானோ, அவன் தின்னுட்டே இருப்பான். அவன் என்னடா கொள்கை இது உங்க கொள்கை? அறிவைத்தான் கொடுக்க வேண்டும். அதே இதுல பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு, சொல்லுவாங்க, அவனுக்கு மீனை கொடுக்காதே, மீனை பிடிக்க கற்றுக்கொடு. மீனை கொடுக்கறது வேற, மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறது என்பது வேற. அது பிராக்டிக்கல் நாலேஜ். என்னது? பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கறது போட்டு நீ தியரி நாலேஜ் கொடுத்துக்கிற வெக்க மேலே. இந்தியா உருப்படாததுக்கு காரணமே இந்த தியரி. நாசமா போக எல்லாரும் 1 லட்சம் சம்பளம் வாங்குறது. ஒருவனுக்கு அறிவு கிடையாது. ஒருவனுக்கு நோய் வந்த ஒரு விலங்கு கேவலம், ஒரு புலி கேவலம், ஒரு நாய் கேவலம், ஒரு பன்னி கேவலம். எனக்கு நோய் வந்தா புல்லே திங்காது, ஆனா அது புல்லு திங்குது. பூனை புல்லு திங்காது, அது புல்லு திங்குது. நாய் புல்லு திங்காது, சில நேரத்துல புல்லு திங்கும். அப்ப புரிஞ்சுக்கங்க, அது உடம்பு கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உடம்பு கெட்டு போச்சுன்னா அந்த புல்லை சாப்பிட்டு தான் சாப்பிட்ட இறைச்சி பூரா கக்கி உடம்பு பூரா சுத்தமான நீ வைங்க. நீங்க ஆட்டுக்கறி வைங்க, மாட்டுக்கு ஒன்னும் எடுத்துக்காது. இந்த வயிறு சுத்தமாயி உடம்புக்கு எல்லாம் அப்படியே பேசாம 3 நாள் 4 நாள் அப்படியே படுத்துருக்கும். கடுமையா செத்து போயிரும் நினைப்போம். சிங்கமோ புலியோ எதுவோ செத்து போயிரும் நினைப்போம். ஆனா 5 நாளுக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு தானா நிற்கும்.
அப்புறம் தான் அது உணவு எடுக்கும். இந்த அறிவு அதுக்கு இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு மான ரோசம் வெக்கம் சூடு சொன்ன யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. ஒன்றும் கிடையாது. நல்லா தின்னுட்டே இருக்க வேண்டியது. எந்திரிச்சுன்னு காப்பி போடுறது, தோசையை போடு, இட்லி போடு, பூரி போடு, தின்னு தின்னு தின்னு. பிச்சைக்காரனே இட்லி தான் திங்கிறான். பணக்காரன் கேவலமே இல்லை. பிச்சைக்காரன் இட்லி தின்னா பணக்காரன் உயர்ந்ததில்ல திங்கணும். பிச்சைக்காரன் இட்லி திங்கிறான், பிச்சைக்காரன் சோறு திங்கிறான். நீ பணக்காரன் நிறைய பணம் வாங்குறவங்க, நல்லா சம்பளம் வாங்குறவங்க, நிறைய கடை வச்சிருக்கிறீங்க, கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறீங்க. அப்போ பிச்சைக்காரன் சாப்பிட்றவங்க நீ சாப்பிடலாமா? மானரசம் வேண்டாம். பிச்சைக்காரன் நீ இட்லி போட்டு நீ தான் இட்லி திங்கிற, அதே இட்லி அவன் தான் திங்கிறான். அப்போ உனக்கு அவனுக்கு என்ன வேறுபாடு? என்னவன் கிழிஞ்ச தண்ணி போட்டு நாத்தத்தோட இருக்கிறான், நீ உள்ள நாத்தத்தோட இருக்கிற. உள்ள நாத்தத்து மேல பட்டு சேலையும் பட்டு வேஸ்டையும் கட்டிட்டு பேண்ட் அடிச்சு சேர்ன்னு போட்டு போறான். அவன் புழுத்து நாரிட்டு கிடக்கிறான். திங்கிறவனும் ஒண்ணுதானே? கேவலமே இல்லை. அப்ப பிச்சைக்காரன் உணவு எது? நான் என்ன சொல்றேன்னா, உணவில் பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பணக்காரனா இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. அப்போ உணவுல பிச்சைக்காரன் மாறோம்னா உடம்பு தனக்கான ஆற்றலை தான் தயாரித்துக் கொள்ளதான் உடம்பை மாற்ற வேண்டும். அதான் விஷயம். அதுதான் இங்க. அப்ப உணவு இதோட நிறுத்த போறேன். எல்லாரும் உணவு படத்தை படிச்சுட்டு வாங்க. எப்ப வர்றீங்க? 1:30 மணிக்கு வர்றப்ப வாங்க, அப்ப பேசுவோம். சரியா? இப்ப 6:30 மணி கூப்பிட நிறுத்திடலாம். எல்லாம் வந்துட்டீங்கல்ல? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா இன்னும் 4 நாளா வந்து உணவுல வெறும் நீர் மட்டும் தான் இது வரைய. அடுத்த கட்ட என்ன பண்ண? அந்த வாயில கச வெரி குட். 4 நாளா அந்த பதிவு பண்றீங்க. 4 நாளா நீர் பயிற்சி தான் அருந்தர அந்த பதிவு பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் ஐயா, எழுதி வச்சிருக்கேன் என் டைரியில. எனக்கு படம் எடுத்து அனுப்புங்க. எல்லாரும் எழுதி இருந்தா படம் எடுத்து அனுப்புங்க. சரியா? சரி, இந்த வாயில கச போறதான்னு பாருங்க. எடை எவ்வளவு குறைஞ்சிருக்குங்க? எடை என்ன அதிகமா குறையில, இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் நானு. ஆச்சரியமா இருக்குது. கிட்டத்தட்ட ஆச்சரியமா இருக்கு. பயிற்சி பண்ணலாம் எனக்கு ஈஸியா இருக்கு. பயிற்சி பண்ணலாம் ஈஸியா இருக்கு எனக்கு. ரைட் இருக்கு. எடை குறையாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி பார்ப்போம். அப்போ அப்ப 4 நாளா நீர்ல தான் இருக்கிறீங்க. சரி, நாக்குல கசப்பு வருதான்னு பாருங்க. இல்லட்டா இன்னைக்கு 4 நாள் ஆகி போச்சு இல்லையா? அப்புறம் வலது ஆசன வாய் கொப்பிடிச்சு விடுங்க. ஆசன வாய் சுத்தம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு காய்கறி சாப்பிட்டு இறக்கி விடுங்க. புரியுதுங்களா? இது இன்னைக்கு என்ன இந்த நோன்பு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நோன்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நோன்பு கஞ்சி நிறைய காய்கறி கீரை கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. கீரை கஞ்சி. சரிங்க. தண்டுக்கீரையோ அல்லது முள்ளுக்கீரையோ, தண்டுக்கீரையோ, பசலைக்கீரையோ, முருங்கைக்கீரையோ, வெங்காயம் நிறைய போட்டு, முருங்கைக்கீரை நிறைய போட்டு ஒரு 5 மணி 6 மணி இப்ப கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுருங்க. 5 மணியோ 6 மணி எப்ப சாப்பிட்டுருங்க. அது ஒரு அடிச்சுட்டு வெளியே வருது. அப்புறம் அதுக்கப்புறம் 3 நாள் போடலாம். சரிங்களா? 3 நாள் 4 நாள் போடலாம். ஏன்னா அது முடிச்சு விடணும். முடிச்சு விடுங்க. நீரை மருந்தா இருந்துங்க. இடையில வந்து 2 பேரிச்சி பழத்தை அப்படியே போட்டுருங்க. அந்த இன்னைக்கு இந்த முருங்கைக்கீரை கஞ்சி சாப்பிட்டு அல்லது தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, எதுவோ பசலைக்கீரையோ அது போட்டு நிறைய இருக்கும். வலுன்னு இருக்கணும். கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் உப்பு காரமே போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு, முருங்கைக்கீரையோ எந்த கீரையோ கிடைக்குது போட்டு விட்டு, அப்புறம் ஒரு அரிசி வந்து எந்த அரிசி வேணா போட்டுக்கலாம். கைக்குத்தல் அரிசி போட்டுக்கலாம், இருக்கிற அரிசி போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சம்பாரமா போட்டுக்கலாம். கோதுமை போட்டுக்கலாம். கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், ரவை மாவு போட்டு எதை வேணா போட்டுக்கலாம். நமக்கு இந்த நார் சத்து அதிகமா இருக்கு. அடிச்சுட்டு நம்ம வந்து துடப்பக்கட்டை தான் நமக்கு. அப்ப சுவைக்கு வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி வச்சுட்டு 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டு அது முடிச்சு ஒரு வடை கூட வச்சுக்கலாம். வடை போண்டா பஜ்ஜி ஏதாவது ஒன்று வச்சு சுவைக்கு சாப்பிட்டு முடிச்சு விடும். சாப்பிட்டு நிறைவு செய்யுங்க. சரியா? மீண்டும் நம்ம மத்தியானம் 1:30 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.